வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிபிஎஸ்சி 12th மேக்ஸ் ப்ராபபிலிட்டி ரிலேட்டடான என்சிஆர்டி கொஷின் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்கப்பா. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. 2 காயின் ஆர் டாஸ்ட் ஒன்ஸ். 2 காயினை டாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது முதல்ல இதை அப்சர்வ் பண்ணி என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். 2 காயின், என்கிட்ட ஒரு காயின் இருக்குது, உங்ககிட்ட ஒரு காயின் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நான் ஒரு காயினை டாஸ் பண்ணுறேன், நீங்களும் அதே டைமில் டாஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? நான் டாஸ் பண்ணுறேன், எனக்கு ஹெட்டு கிடச்சிருக்கு. சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். எனக்கு ஹெட்டு கிடச்சிருக்கு, உங்களுக்கு ஹெட்டு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, நான் திரும்பி டாஸ் பண்ணுறேன், நீங்களும் டாஸ் பண்ணுறீங்க. அப்போது எனக்கு ஹெட்டு கிடச்சிருக்கு, உங்களுக்கு டெயில் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஹெட்டு டெயில். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அடுத்த வாட்டி டாஸ் பண்ணுறோம். இந்த வாட்டி எனக்கு டெயில் கிடச்சிருக்கு, உங்களுக்கு ஹெட்டு கிடச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ திரும்பி டாஸ் பண்ணுறோம். இப்படி டாஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு தடவை டாஸ் பண்ணுறோம், அந்த டைமில் எனக்கு டெயில் கிடச்சிருக்கு, உங்களுக்கு டெயில் கிடச்சிருக்குப்பா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சாம்பிள் ஸ்பேஸ் உருவாயிருக்கும். ஓகேவா? ஓகே. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் P ஆஃப் F அப்படின்னு கேட்டிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினாலே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஃபார்முலா. என்னது? நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் E இன்டர்செக்ஷன் F டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் F. ஓகே. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி என்ன சொல்ல வரான்ப்பா? அதாவது ஒரு ஈவெண்ட், இங்கே 2 ஈவெண்ட் கொடுக்குறான். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டை பேசி அதோட ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் சொல்லிட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் பார்த்துருப்பீங்க. இங்கே 2 ஈவெண்ட் கொடுக்குறனால தான் இங்கே கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வரான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே டினாமினேட்டர் F இருக்கான் பார்த்தீங்களா, இவன் அந்த ஈவெண்ட் எல்லாம் நடந்துட்டான். அந்த ஈவெண்ட் கூட இன்னொரு ஈவெண்ட்டு கம்பைன் ஆகுது. அப்படி கம்பைன் ஆகும்போது இன்டர்செக்டிங் எலமெண்ட்டை தான் நம்ம எடுத்து எழுதுறது தான் இங்கே நியூமரேட்டர் எழுதுறோம். இதுதான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. டு பி ஹேப்பன், ஒரு ஈவெண்ட் எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நியூமரேட்டரில் பேசுறது. கீழே பேசுகிறது அந்த ஈவெண்ட் நடந்துருச்சு. ஓகேங்களா? எஃப்னு உள்ள ஈவெண்ட் நடந்துருச்சு. இப்போ கொஷினில் என்ன சொல்லியிருக்கான்ட்டு பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஈன்னு ஒரு ஈவெண்ட்டில் டெய்ல் அப்பியர் ஆன் அட்லீஸ்ட் 1 காயின். என்னப்பா சொல்கிற? டெய்ல் எனக்கு வரணும், அட்லீஸ்ட் ஒரு காயின். அட்லீஸ்டுக்கான அர்த்தம் என்னப்பா? அட்லீஸ்டோட மீனிங் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியுதா நான் பார்க்குறேன். சரி, அட்லீஸ்ட்னா மேத்தமேட்டிக்கல் வேல என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா greater than or equal to. ஓகேவா? இன்கேஸ் வேறு ஏதாவது ஒரு கொஷினில் உங்களுக்கு அட்மோஸ்ட் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது என்னன்னு சொல்லிடுறேன். இது எப்படி எழுதுனா லெஸ் than or equal to. இந்த கொஷினில் அட்லீஸ்ட் 1 காயின் அப்படின்னு சொல்கிறதுனால இங்கே greater than or equal to போட்டிருந்தேன்ல, அது பக்கத்தில் நான் 1 போட போகிறேன். ஓகேங்களா? 1. அட்மோஸ்ட் 1 இன்கேஸ் கொஷினில் கேட்டிருந்தாங்கன்னா, இங்கே அட்லீஸ்ட்டுக்கு பதிலாக இங்கே அட்மோஸ்ட்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ இங்கே லெஸ் than or equal to 1. சரி, ஓகே. அட்லீஸ்ட் 1ன்னு சொல்கிறது குறைஞ்சபட்சம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இருக்கும். அதிகபட்சம் எவ்வளோ வேணால் இருக்கலாம். பட் ஆனால் கொஷினில் இங்கே 2 காயின் தான் கேட்டிருக்கனால மேக்ஸிமம் டாஸ்ட் எலமெண்ட் உங்களுக்கு 2 இருந்திருக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் 2 வரலாம், மினிமம் உங்களுக்கு 1 இருக்கும். இந்த இடத்துல மினிமம் 1 இருக்கும். அட்மோஸ்டுக்கான அர்த்தம் என்னன்னா, மேக்ஸிமம் எலமெண்ட்டே உங்களுக்கு 1 தான் இருக்கும், அதை விட கம்மியாக கூட இருக்கலாம், 0வா கூட வரலாம். புரியுதோ? சரி, இப்போ இந்த இடத்துல டெய்ல் அட்லீஸ்ட் ஒரு காயின்லையாவது வந்திருக்கணும்னு சொல்லியிருக்கான். இப்போ இது ஃபர்ஸ்ட் காயின், இது செகண்ட் காயின்னா டெய்ல் எனக்கு ஒரு தடவையாவது ப்ரெசண்ட் ஆகியிருக்கணும். ஓகேவா? அப்படி ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னா
உங்கள் ஈவெண்ட்டில் டெய்ல் இங்கே எதாவது ப்ரெசென்ட் ஆகிருக்கா? இல்லை. இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கா செகண்ட் காயினில்? இல்லை. அப்போ இவன் வரமாட்டான். அடுத்தது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டெய்லில் ஃபஸ்ட்டு டாஸ்கில் இல்லை, செகண்ட் டாஸ்கில் இருக்கான். அப்போது ஹெட்டு டெய்லு. அடுத்ததில் ஃபஸ்ட்டே உங்களுக்கு டெய்ல் வந்திருக்கான். ஓகே, அப்போ ஓகே. அடுத்தது வந்து இங்கே ஒரு டாஸ்க் வந்திருக்கான், திரும்பி இன்னொரு டாஸ்க்லேயும் வந்திருக்கானே. அப்போ நம்ம இது போடலாமா? போடலாம். அட்லீஸ்ட்னு கேட்குறனால குறைஞ்சபட்சம் 1 இருக்கலாம், அதிகபட்சம் எவ்வளோ வேணால் போகலான்னு சொல்லியிருந்தேன். இந்த ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 காயினும் மேக்ஸிமம் வரலாம். ஸோ 2ம் வரலாம். ஓகேவா? ஸோ அதனால் டெய்லு டெய்ல். இப்போ உங்கள் எஃப் ஈவெண்ட்டில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 1 காயின் ஷோ ஹெட். எனக்கு ஒரு காயின் காமி, அது வந்து ஹெட்டாக மட்டும்தான் இருக்கணும். புரியுதுங்களா? கண்டிஷன் கொடுக்குறான் உங்ககிட்ட. ஒரு காயின் அது ஹெட்டாக மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கான். சென்டென்ஸ்க்கான எக்ஸாக்டான மேத்தமேட்டிக்கல் வேர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 1 ஹெட். ஓகேவா? எனக்கு எக்ஸாக்டாக ஒரு காயினை கொடு, அது ஹெட்டாக மட்டும் தான் கொடு. ஓகே, ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து ஒரு ஹெட் இருக்குது, இன்னொரு ஹெட்டும் இருக்குது. எனக்கு எக்ஸாக்டானா எனக்கு கண்டிப்பாக ஒரு காயின் தான் கொடுக்கணும். எனக்கு அதிகமாக கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம்ப்பா, நீ வச்சுக்கோ. ஸோ அதுபடி பார்த்தோன்னா இவன் வரமாட்டான். இவன் வருவான், இவன் வருவான். இவன் வர வாய்ப்பு இருக்கா? எக்ஸாக்டாக ஒரு ஹெட்டாவது இருக்கணும். இங்கே ஒரு ஹெட்டு இல்லையே, அப்போ இவன் வரமாட்டான். ஸோ இவன் 2 மட்டும் தான் வருவான். ஹெட்டு டெய்லு, டெய்லு ஹெட்டு. ஓகே, சரி. இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஈவெண்ட் இ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிடச்சிருக்கான். அதே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் எஃப் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிடச்சிருக்கான். இப்போ ஈவெண்ட் இலையும் எஃப்லையும் இன்டர்செக்ட் ஆகிற எலமெண்ட் யாருன்னு பார்க்கணும்ல. பார்க்கலாமா? இப்போ இன்டர்செக்ட் ஆகலாம், இவன் இன்டர்செக்ட் ஆகலாம், இவன் இன்டர்செக்ட் ஆகலாம். இந்த எலமெண்ட் இங்கே இல்லை. ஸோ அதனால் ஹெச்டி டிஹெச். நம்பர் ஆஃப் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2. ஓகே, இப்போ நம்ம கண்டிஷனல் ப்ராப்பர்ட்டியில் போட்டு பார்ப்போமா? இதை அப்படியே எடுத்து போடுங்க. 2 டிவைடட் பை 2 உங்களுக்கு 1 கிடைக்கும். ஓகேவா? 2 டிவைடட் பை 2 உங்களுக்கு கேன்சல் பண்ணால் 1 கிடைக்கும். இதுதான் உங்களோட ரிக்வயர்ட் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? தெளிவாக இருக்குங்களா? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுங்களா? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருந்துச்சுன்னா அதை ஸ்மைலி ஃபேஸை மட்டும் கமெண்ட்டில் போடுங்கப்பா. ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சதுக்கான எனக்கு தெரியணும்ல, அதுக்காக தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 2வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். 2வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈவெண்ட் இல நோ டெய்ல். நோ டெய்ல்னா என்னப்பா? எனக்கு டெய்ல் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படி வாய்ப்புகளே இல்லைன்னா அப்போ உங்கள் சாம்பிள் ஸ்பேஸில் வேறு என்னெல்லாம் இருக்கான்? டெய்ல் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னா இவன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இவன் 2 டாஸ்க்லையும் போடுறோம், டெய்ல் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னா இப்போ 1 2 3 இவன் 3மே வரமாட்டான். எனக்கு வெறும் ஹெட்டு மட்டும் தானே வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ கவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் இ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1. எஃப் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ ஹெட் அப்பியர். அப்படின்னா எனக்கு ஹெட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லைப்பா. நோ. ஓகே, ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஹெட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு ஒரு ஹெட் வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை, 2 வேறு இருக்குது. வாய்ப்பில்லை. அப்போ இவன் மட்டும் தான் வாய்ப்பு. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா டெய்லு நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் எஃப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1. இப்போ இ ஈவெண்ட்டையும் எஃப் ஈவெண்ட்டையும் இன்டர்செக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்பா? உங்களுக்கு எந்த ஈவெண்ட்டும் கிடைக்க மாட்டா, எம்டி. ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் இ இன்டர்செக்ஷன் எஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0. எலமெண்ட்டே இல்லை. ஸோ 0ன்னு நோட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து ஃபார்முலாவில் போட்டு பார்த்தீங்கன்னா 0 வந்திருப்பான். நம்பர் ஆஃப் எலமெண்ட் வந்து 0 டிவைடட் பை உங்களுக்கு வந்து இ எலமெண்ட்டு,
எஃப் ஈவெண்ட்டோட டோட்டல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 தான் கிடச்சிருக்கான். ஸோ 1 ஓவராலாக பார்த்தீங்கன்னா 0. ஓகே, தெளிவாக புரிஞ்சுட்டிங்களா? சரி, அப்படி புரிஞ்சிருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக அந்த ஸ்மைலி ஃபேஸை 2 வாட்டி டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. ஓகே, நான் சொன்ன கொஷின் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த கமெண்ட் பாக்ஸில் மட்டும் எனக்கு 2 ஸ்மைலி ஃபேஸாக போட்டு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்கப்பா. சரி, ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா, நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா டீப்பாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.